வெல்கம் டு எம்என்எம் சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது சேனக்கிழங்கு வறுவல். பாருங்கள், இப்போ சேனக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதை வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துடணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னு தான் போடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கசகசாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு அரை தக்காளி, தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். 2 பட்டை மிளகா போட்டுக்கலாம். மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் இல்லாட்டா மிளகா பொடியும் போடலாம். இப்படி பொரியணும். எண்ணெயில் அப்படி பொரிஞ்சாதான் நல்லா உடனே ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரியணும். இதில் அப்படியே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். குட்டியாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க, பெருசாக இருந்தால் பாதி போட்டால் போதும். இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். சேனக்கிழங்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கருவேப்பிலை நல்லா வறுத்து. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு வந்து சேனக்கிழங்கு வந்து அதில் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் போட்டு கொஞ்சமாக அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுடலாம். அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். கொதிக்கிறது இதில் வந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம பத்தலைன்னா மிளகாத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் மட்டன் கறி மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பட்டை மிளகா போட்டிருக்கோம். உரப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகு கூட போடலாம். அது நல்லா உரப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகு பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம்.